கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். எரிகோவின் வாசலை திறந்தார், சத்துருவின் கோட்டையை தகர்த்தார். எரிகோவின் வாசலை திறந்தார், சத்துருவின் கோட்டையை தகர்த்தார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். செங்கடலின் வழியை திறந்தார், இருப்பு ரதங்களை முறித்தார். செங்கடலின் வழியை திறந்தார், இருப்பு ரதங்களை முறித்தார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். சிறைச்சாலை கதவை திறந்தார், அடிமையின் விலங்கை தகர்த்தார். சிறைச்சாலை கதவை திறந்தார், அடிமையின் விலங்கை தகர்த்தார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். கண்மலையின் நீரை கொடுத்தார், ஆத்தும தாகத்தை தீர்த்தார். கண்மலையின் நீரை கொடுத்தார், ஆத்தும தாகத்தை தீர்த்தார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தார், தேவன் கதவை திறப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்நாள் வரை நீர் எங்களை காத்து வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வேளைக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு கிரியை நடப்பிக்கும்படியாய் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் பேசின வார்த்தை, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொன்னார். நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட்டு நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் என்று இந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறார். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை நீ பூட்டி. இந்த வேத வாக்கியத்தின்படி நம்ம ஜெபிக்கல, நடந்து கொள்ளலை, அப்படி தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம். ஆண்டவராகிய தேவன் முன்னதாக சொன்ன ஒரு வேத வாக்கியம் இந்த நாட்களிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டி ஒளித்துக்கொள் என்று சொன்னார். இங்கே அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி நீ ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை தான் எசாயா 26:20. என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதுவும் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆகவே அவருடைய கண்ணில் நீ பற்றக்கூடாது. நீ உன்னை ஒளித்துக்கொள். அவருடைய சினம் தீரு மட்டும், கடந்து போக மட்டும் ஒளித்துக்கொள் என்றார். ஏன் ஜெபம் பண்ணுறதுக்கும் பூட்ட சொன்னார், இங்கேயும் பூட்ட சொல்கிறாரு. நாம் உண்மையாக கர்த்தரை தேடி அவரை வாஞ்சித்து நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டி ஜெபித்திருந்தால், இன்னைக்கு கதவை பூட்டி வீட்டுக்குள்ளேயே இருங்க என்று அரசாங்கம் சொல்லுது. இப்பொழுது நம்ம ஃபுல் லாக்டவுனுக்குள்ளே இருக்கிறோம். வீணாக யாரும் வெளியே போகக்கூடாது, நடக்கக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டி உண்மையாய் கர்த்தரை தொழுது கொண்டிருந்தால் இப்போ கதவு பூட்டி ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த காரியம் நமக்கு நேரிட்டு இருக்காது. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டி அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே போய் கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சி நம்ம அமைதியாக உட்காந்து ஜெபிக்கணும் என்ற அர்த்தமா? எல்லாருக்கும் அந்த மாதிரி வீடுகளில் அறைகள் இருக்குமா? குடிசையிலே வாழக்கூடியவங்க எப்படி? அறைக்கதவு என்பது நம்முடைய சரீரத்திலே காணக்கூடிய ஐம்புலன்கள். நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி பூட்டி கர்த்தரை நோக்கி ஒரு மனதாய் நம்ம ஜெபித்தா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பதிலளிப்பார்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எத்தனையாய் மாறி இருக்கிறது. நம் பொருட்டே நம் தேசம் இன்றைக்கு இந்த அவல நிலையை அடைந்திருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்படியே நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள் இன்னைக்கு கத்தரை விட்டு விலகி பொல்லாத காரியத்தில் தலையிட்டதுனால தான். ஆகவே நாம் மன திரும்பினால், நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஐம்புலன்களையும் அடக்கி நாம் கத்தரை நோக்கி ஜெபித்தால் கத்தர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம் பொருட்டு நம் தேசத்துக்கு சேமம் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு தேசம் நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதும் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்களை பொறுத்தது. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசம் இப்படி இருக்கிறது என்றால் நம் பொருட்டு தான், நம்முடைய பாவங்கள் தான். கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனம் இன்றைக்கு பொல்லாத வழிகளை விட்டு விலகி மன திரும்பினா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஆனால் கடந்து போன காலங்களிலே நாம் அப்படி செய்யலை. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டி கர்த்தரை நாம் தேடலை இன்னைக்கு. ஆகவே அரசாங்கமே கட்டளையிடுது, எல்லாத்தையும் பூட்டுங்க, ஆலயத்தை பூட்டுங்க, ஆராதனையை பூட்டுங்க, கன்வென்ஷனை பூட்டுங்க, கல்யாண மண்டபத்தை பூட்டுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பூட்டு. இதுவும் நம்மால தான். ஆலயம் பூட்டப்படும், ஆராதனை முடக்கப்படும் என்றெல்லாம் தேவன் முன்னுரைத்தார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறும். பாட்டு இருக்காது, உட்காந்து எல்லாம் அழுது ஓலமிட்டு கொண்டு இருப்பார்கள். வியாதியின் அகோரம், மரணம், அனுதினமும் மரணத்தின் செய்தி. ஆகவே ஆலயங்கள் பூட்டப்பட்டு ஆராதனைகள் நிறுத்தப்பட்டு அன்னைக்கு ஆலயத்தில் பாடல் இருக்காது. ஆலயம் பூட்டப்பட்டதுனால பாடல்கள் ஆராதனைகள் இருக்காது. அது இந்த நாட்களில் நம்ம காலத்தில் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும். பண்டிகைகள்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. எங்கே பார்த்தாலும் ஆலயங்களிலே கன்வென்ஷன், எழுப்புதல் கூட்டங்கள், இன்னும் என்னமோ விழாக்கள் என்று சொல்லி பேரின்ப பெருவிழா, ஆனந்த விழா, என்னென்னமோ ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்த நாட்களை நினைத்தால் இப்போ நமக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கு. பண்டிகைகள் இல்லை, ஆலயங்களிலே விசேஷித்த ஆராதனைகள் கூட்டங்கள் இல்லை, எல்லாம் பூட்டப்பட்டது. எரேமியா 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தம் குறைந்து விட்டது. சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் பண்ணுவேன். ஓஞ்சு போச்சு. கல்யாண மண்டபம் எல்லாம் பூட்டு. மணவாளனுடைய சத்தம், மணவாட்டியின் சத்தம், சந்தோஷமான இன்பமான சத்தங்கள் எல்லாத்துக்கும் பூட்டு இல்லை. எரேமியா
16ஆம் அதிகாரம் 4வது வசனம். மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். ஆம், ஏன் எல்லாம் பூட்டப்பட்டது? மகா கொடிய வியாதிகளால் ஜனங்கள் மாண்டு கொண்டு இருக்கிறாங்க. சாவார்கள். அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. இந்த கொடிய நோயினால யாரும் கிட்ட நெருங்க முடியல. ஒருத்தருக்கு வந்தா போதும், சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரையுமே பாதிக்குது. ஆகவே அடக்க ஆராதனை இல்லை, அடக்கம் பண்ண யாரும் இல்லை. நம்ம பார்க்கிறோம் அனுதினமும் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை. டெட் பாடி அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க, இல்லைன்னா டெட் பாடியை குவிச்சு வச்சுருக்காங்க, அதை எரித்து சாம்பலாக்கி எருவாக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான அவ்வள நிலைமைகள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் நேசித்ததும் வாசிங்க. அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாய் இருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். டெட் பாடி எல்லாம் அப்படியே பரத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நேசித்தது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அதையே பார்த்துக்கிட்டு இருங்க என்று டெட் பாடியை வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்களாம். புதைக்க ஆள் இல்லை, புதைக்க இடமும் இல்லை, எரித்து சாம்பலாக்குறாங்க. முந்தின அதிகாரம் எரேமியா, முந்தின அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 33வது வசனம். இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவாரும் இல்லாதிருப்பார்கள். கிட்ட போய் யார் விரட்டுறது? டெட் பாடி மேல பறவைகள் வந்து இறங்குது, விலங்குகள் வந்து இறங்குது, அதை துரத்துவார் இல்லை. இன்றைக்கு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தை என்னவென்று சொல்ல வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி மீகா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க வேணாம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதப்பட்டு இருக்கிறபடி ஒரு தீமையான காலத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலம் ஒரு தீமையான காலம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, அவர் தேவன், மனிதனாய் இந்த உலகத்திலே அவர் வந்த நாட்களிலே அவர் கடைசியா கெத்செமனே தோட்டத்திலே இருந்து அவர் ஜெபித்தார். இந்த தீமையான காலத்தில் தீமைக்கு உட்படாமல் தம்முடைய ஜனத்தை காக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர் ஜெபித்தார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் என்று ஒரு கூட்டத்தை பாயிண்ட் பண்றார். அவர் சொல்லுவாரு 12வது வசனத்துல 12, நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் தம்முடைய சீசர்கள், அவரை பின்பற்றினவர்கள், அவரை நேசித்தவர்கள், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றினவர்கள் ஒரு கூட்டம். அவங்கள பற்றி பிதா கிட்ட சொல்றாரு, பிதாவே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை நான் காத்து கொண்டேன், இப்பொழுதோ நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் காக்கப்பட வேண்டும். நீர் அவர்களை இந்த உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். ஆம், தீமையான காலமாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடையவர்களை காக்கிறார், தம்முடைய ஜனத்தை காக்கிறார். அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிதா இன்றைக்கு காக்கிறாரே, அவர்கள் யாராம்? வாசிக்கலாம்.
முதலாவது ஒரு கூட்டத்தை. சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். துன்மார்க்கரையோ அழிக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் தீமையான இந்த காலத்திலே தீமை அணுகாதபடி அவர் காக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. தீமை அவர்களை அணுகுவதில்லை. ஆனால் தீமையான காலம். கர்த்தருடைய ஜனம் காக்கப்படுவாங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஜனம் காக்கப்படுவாங்க. ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அது சாபம். அந்த மனிதன் சாபத்துக்கு உரியவன். 1 கொரிந்தியர் 16:22 வசனம், 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அது யாரா இருந்தாலும் சரி. தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாக்களா, பெரிய மந்திரிகளா, கோடீஸ்வரங்களா, உலகத்தில் அவங்க யாராகவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சாபம் அவர்களை பற்றி கொள்ளுகிறது. சாபத்துக்கு உரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் காக்கிறார். தீமைகளுக்கு விலக்கி காக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தீமையான காலம் கூட அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். தீமையான காரியங்கள் கூட அவர்களுக்கு அது நன்மையாக முடியும். வேதம் அப்படி சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மை தான். இந்த தீமையான காலம் கூட நன்மையா தேவன் மாற்றுவார். அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தீமை என்பது இல்லை. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஆகவே தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். மனிதனுடைய அன்பு கர்த்தருக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு அவர் தேவன். நமக்காக பூமிக்கு வந்தார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து தாம் உயிரோடு இருப்பதை சீஷர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, சீமோன் பேதுருவே, நீ இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். இவன் யார், அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு அவர் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். பேதுரு யார்? நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன். மனித அன்பு தேவனுக்கு தேவையா? மனிதர்கள் நாடுறாங்க, தேவன் என்னை நேசிக்கணும், என்னிடத்தில் அன்பாய் இருக்கணும். அது சரியான காரியம். தேவனுக்கு மனித அன்பு வேண்டுமா? வேண்டும். அவர் 3 முறை கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவிடத்தில் 3 முறை கேட்டார். யோவான் சுவிசேஷம் 21 15, 16, 17 3 வசனத்திலும் கேட்பார். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? மற்ற சீஷர்களை காட்டிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார்.
அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். திரும்பவும் கேட்பார். 3 முறை போதும், 3 முறை அப்படி கேட்டார். மனிதனுடைய அன்பு தேவனுக்கு ஏன் தேவை? நாம் அன்பு கூர்ந்தாதான் அவர் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்த்தோம். 145 சங்கீதம் 20வது வசனத்தில் பார்த்தோம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். நம்ம அன்பு கூர்ந்தாதான் அவரால் காப்பாற்ற முடியும். ஆகவே நம்ம அன்பு கூர்ந்தாக வேண்டும். அன்பு கூறுகிற பிள்ளைகளை இந்த தீமையான காலத்திலே அவர் காக்கிறார், அவர் வழி நடத்துகிறார். 1. 2வது, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை சமாதானத்தோடு காக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாதானத்தோடு அவன் காக்கப்படுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் அவன் காத்துக்கொள்ளுவேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அவரை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆகவே கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் சார்ந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தீமைக்கு விலக்கி காக்கிறார், அவனை தப்புவிக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதுவார், நம்ம கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள நம்ம வேர்கொள்ளணும் என்று சபைக்கு அவர் எழுதுவார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 2 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஆனால் அவருக்குள்ள உறுதியாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நீங்கள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படணும். தம்மை பற்றி உறுதி உள்ளவங்களை, உறுதியான ஒரு மனதுடையவங்களை கர்த்தர் காக்கிறார், சமாதானத்தோடு காக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கணும், அவர்களை கர்த்தர் காக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காக்கிறார், அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை காக்கிறார். 3வது சங்கீதம் 116:6 கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். ஒரு கள்ளம் கபடம் சூதுவாதி இல்லாதவங்க, யதார்த்தமானவங்கன்னு ஒரு சிலரை பற்றி ஒரு சிலர் கூறுவாங்க. கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். இந்த தீமையான காலத்திலே தீமைகள் அணுகாதபடி கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், புறாக்களை போல நீங்க கபடற்றவங்களா இருங்க, சர்ப்பத்தை போல நீங்க வினா உள்ளவங்களா இருங்க என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்க, புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்க என்று சொன்னார். ஏனென்றால் கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார், கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். கபடு என்றால் என்ன? எந்த சுபாவத்துக்கு பெயர், எந்த தன்மைக்கு பெயர் கபடு? மல்கியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு கபடான ஒரு மனுஷனை பார்க்கிறோம்.
அவன் செய்யறதுதான் கபடு என்ற ஒரு காரியம். வாசிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு மந்தையில நல்ல நல்ல கடாக்கள் இருக்குது. அப்படி இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு ஒரு கெட்டு போன ஒரு கடா, ஆட்டுக்கடா கெட்டு போனது, அதை கொண்டு வந்து பொருத்தனையா நேர்ந்து தேவனுக்கு செலுத்துறான். வாசிங்க. ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். பலியிட்டால் அவன் தான் கபடஸ்தன். தன்னுடைய மந்தையில் நல்ல நல்ல ஆடுகள் இருக்க, கொழுமையானவைகள் இருக்க, ஒரு கெட்டுப்போன மோசமானதை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கை என்று படைத்தால் அந்த மனிதனை கபடஸ்தன் என்கிறார். அநேகர் இன்னைக்கு அப்படிதான் செய்கிறாங்க. தேவன் அருமையான நல்ல நல்ல பிள்ளைகளை தந்திருப்பார். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நமக்கு தேவன் தந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மோசமாக இருக்கும், வியாதி பிடிச்சிருக்கும், நோஞ்சானா இருக்கும், மோசமான சீர்கெட்ட பிள்ளையாக இருக்கும். அதை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துக்கோங்க, இது உங்கள் நாம மகிமைக்காய் இது பூமியில் வாழட்டும், இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த பிள்ளையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஏன் ஒரு நல்ல பிள்ளையை கொடுக்கக்கூடாதா? பெற்றோருக்கு தேவன் நல்ல பிள்ளைகளை தந்திருப்பார். ஆனால் நல்ல பிள்ளையில ஒரு பிள்ளைய ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்று தரமாட்டாங்க. 2 பிள்ளையா 3 பிள்ளையா, இதில் வியாதிப்பட்ட பிள்ளையா, இல்லை அது மோசமாக சுற்றிக்கிட்டு தெரியுதா? இன்னைக்கு மோசமான பிள்ளைன்னா ஆண்டவரே அதை நீங்களே எடுத்துக்கோங்க, கபடஸ்தன் தான். ஏன்னா தன் மந்தையிலே நல்ல கடாக்கள் இருக்க, அதில் கெட்டு போனதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது அவனை தேவன் கபடஸ்தன் என்று இங்கே சொல்லுகிறார். ஆகவே கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். இது தீமையான காலம். அன்பு கூறுகிற மக்களையும் உறுதியான மனது உடைய மக்களையும் கபடற்றவர்களையும் கர்த்தர் கட்டாயம் காப்பார், கைவிட மாட்டார். அடுத்ததாக சங்கீதம் 146:9. கர்த்தர் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார், அவர்களையும் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். வீடு வாசல் இல்லை, நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, இன்றைக்கு அலைந்து தெரிகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுகள்லையும் அங்கேயும் இங்கேயுமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் பரதேசிகளை கர்த்தர் காக்கிறார். இந்த பரதேசிகளை கர்த்தர் காக்கிறார் என்று சொன்ன பக்தன் தன்னை எப்படி சொன்னாரு? நானும் ஒரு பரதேசி தான் சொன்னார். 119 சங்கீதம் 119:19 வசனம். பூமியிலே நான் பரதேசி. இந்த பரிசுத்தவான், இந்த தேவனுடைய மனிதன் கர்த்தரிடத்தில் என்ன சொன்னா? பூமியில நானும் ஒரு பரதேசி. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரதேசி தான். நமக்கு இந்த பூமி நிரந்தரம் அல்ல, நிலையானது அல்ல. நம்மளும் பரதேசி தான். 54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே, நான் பரதேசியாய் தங்கும் இந்த வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நம்மளும் பரதேசி தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு என்று 2 நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதும் போது யாருக்கு எழுதினேன் என்று சொல்லுகிறார்? பரதேசிகளுக்குத்தான் எழுதினாராம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இந்த நிருபம் தேவ ஜனத்துக்கு. அவர்கள் யார்? கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். ஆகவே பரதேசினா வீடு வாசல் இல்லாமல் அலைஞ்சு திரியிறவங்க, ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கிறவங்க மாத்திரமல்ல, நாம கூட பரதேசி தான். நமக்கு இந்த உலகம் சொந்தம் அல்ல.
நாம் பரதேசியாய் நம்ம கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பேதுரு மீண்டுமாக எழுதுவார், பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது, இந்த நிருபத்தை எழுதும் போது, நீங்க யாரு என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள். நாம் பரதேசிகள், நம்ம பரதேசிகள் என்று நம்மை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் பரதேசிகளை காக்கிறார். அடுத்து திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், அவர்களையும் காக்கிறார். திக்கற்றவங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, திக்கற்றவங்க, திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயர். சங்கீதம் 10:14 அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். திக்கற்ற பிள்ளைகளை காக்கிறார், பரதேசிகளை காக்கிறார், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார். இந்த தீமையான காலத்தில் இவ்வளோ ஜனங்களுக்கு அவர் ஆதரவு கொடுக்கிறார். விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார். சங்கீதம் 68:5-6 வசனங்களை வாசிப்போம். நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசமாய் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பன், விதவைக்கு அவர் ஆண்டவர், அவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர்களை காக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளா அவங்கள ஒடுக்கக்கூடாது, விதவைகளா அவங்கள ஒடுக்கக்கூடாது. கர்த்தர் அவர்களை காக்கிறார், தீமைகளுக்கு விலக்கி காக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். ஆகவே தான் வேதத்தில் எழுதியிருக்குது. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. தேவனுடைய கட்டளை. தகப்பன் இல்லாத பிள்ளைகளா, திக்கற்ற பிள்ளைகளா, விசாரிப்பார் அற்று இருக்கிறாங்களா, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒடுக்காதே. சில குடும்பங்கள்ல திக்கற்ற பிள்ளைங்க, விதவைகள் ஒடுக்கப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள ஒடுக்காதே. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, எவ்வளவாகிலும் ஒடுக்க கூடாது. அப்படி ஒடுக்கினால் அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. திக்கற்ற பிள்ளைங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்டால், விதவை ஆண்டவரை நோக்கி முறையிட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படும், அவங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் நான் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். அப்புறம் இந்த குடும்பத்துல விதவை ஆயிரும். வாசிங்க. உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். பாத்தீங்களா? ஆகவே தான் நமக்கு அந்த நிலைமை நேரிடாதபடி திக்கற்ற பிள்ளைகளா விதவைகளா கர்த்தர் அவங்களுக்கு சகாயர். கர்த்தர் அவர்களை ஆதரிக்கிறார், அவர்களை தீமையின் காலத்திலே அவர்களை காக்கிறார். அவங்கள நம்ம ஒடுக்கக்கூடாதான். ஆகவே தேவன் சொல்லுகிறார், தீமை இவர்களை அணுகாதபடி காத்தருளும் என்று ஒரு கூட்டத்துக்கு சொன்னாரே, அவர்கள் யார்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், கபடற்றவர்கள், அவர்கள் பரதேசிகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள். மாத்திரமல்ல, 5வது காரியம், அவர்கள் உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் காக்கிறார். சங்கீதம் 31:33 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். ஆகவே உண்மையுள்ளவர்களை தற்காக்கிறார் என்று பார்க்கிறோம். உண்மையுள்ளவர்கள்,
கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கூட அநேகத்தில் அதிகாரியாக்குவாராம். நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மை தற்காக்கிறார், உண்மையுள்ளவர்களை தற்காக்கிறார். அடுத்து 6வது காரியமாக சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, பரிசுத்தவான்களை காக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை காக்கிறார். கபடற்றவர்களை காக்கிறார். பரதேசிகளை காக்கிறார். விதவைகள் திக்கற்றவர்களை காக்கிறார். உண்மையுள்ளவர்களை காக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களை காக்கிறார். சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, என்றென்றைக்கும் அவர்களை காப்பார். இவர்களை எல்லாம் பூமியில கர்த்தர் காத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இது தீமையான காலம்தான். கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். கடைசி வேளையிலே இந்த பூமியிலே கெத்செமனே தோட்டத்திலே பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவே, நான் இந்த பூமியில் இருக்கும்போது இவர்களை காத்து கொண்டேன். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவர்களை இந்த உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒரு கூட்டத்தை சொன்னார். அவர்கள் யார்? அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை நேசிப்பவர்கள். ஆகவே எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். கொரோனா மாத்திரம் அல்ல, எல்லா விதமான வைரஸுக்கும் எல்லா விதமான தீமைக்கும் தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காக்கிற தேவன். சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவன். ஆகவே நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை சுத்தவான்களாய் எப்பையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சொல்லுவார், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, கைகளை வைக்காதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சுத்தவானாய் காத்துக்கொள். தீமோத்தேயுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. நம்மளை சுத்தவான்களாய் எல்லா விதத்திலையும் எப்பையும் நம்மை சுத்தவான்களாய் நாமை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை காக்க வேண்டும். நம்மை சுத்தவான்களாய் மாத்திரமல்ல, நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் சுத்தவானாக இருக்க முடியும். உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னார். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ரொம்பவே அதிகமாக நம்முடைய வாயையும் நம்முடைய நாவையும் நம்ம காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 21:23. நம்முடைய வாயும் நாவும் சுத்தமாக இருக்கணும். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் இதுவரை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நாம் எத்தனையாய் நம்மை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆதி மேன்மையை காத்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள். துவக்க காலத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், அந்த எழுப்புதல், அந்த விசுவாசம், அந்த ஜபஜீவியம், அனலுள்ள வாழ்வு இப்ப இல்லை. ஆதி மேன்மையை காத்துக்கொள். யூதா 6:வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சுத்தவானாய் காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள், வாயையும் நாவையும் காத்துக்கொள், ஆதி மேன்மையை காத்துக்கொள். கர்த்தர் நீதி உள்ளவர்.
அவர் நமக்காக பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்தவர். பிதாவே, இவர்களை இந்த உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமையின்று காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டவர். அந்த ஜபந்தான் இதுவரைக்கும் நம்ம வழிநடத்தி வந்திருக்கிறது, இனிமேலும் வழிநடத்த போகிறது. நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். உலகமெல்லாம் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசம் இன்றைக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடிய நோயினாலே மரணங்கள் பெருகி கொண்டு போகிறது. இந்த மாதத்தில் உச்சகட்டத்தை அடையும் என்று சொல்லுறாங்க. நம்மை நாமே சிந்தித்து பார்த்து நம்மை தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட இந்த சத்திய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலம் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற வசனத்தை நாங்கள் வாசித்தோம்ப்பா. ஆண்டவரே, எங்களிடத்திலே கூட ஜெப குறைவு இருக்கிறதை எங்களுக்கு உணர்த்தினீங்க. எங்கள் வாழ்விலே காணப்படுகிற அந்த ஜெப குறைவை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் எங்களை ஆண்டவரே ஜெபத்திலே அநேக நேரம் ஆண்டவரே நாங்கள் செலவிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை வேத வசனங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தினீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே கூட கொடிய வியாதிகளின் மூலம் மரணங்கள் அநேக மரணங்கள் நிகழ்வதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய ஜெப குறைவே இதற்கு காரணம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்மிலே அன்பு கூறுகிற யாவரையும் காக்கிறீர் என்பதை அநேக வசனங்களின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன் என்பதை நாங்கள் வசனங்கள் மூலமாக வாசித்தோம்ப்பா. நாங்களும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் கபடற்றவர்களை, பரதேசிகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை ஆண்டவரே உண்மையுள்ளவர்களை காக்கிறேன் என்று பார்த்தோம். பரிசுத்தமுள்ளவர்களை காக்கிறேன் என்று பார்த்தோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்விலே கூட ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்ப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாங்கள் வாசித்தோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டங்களிலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க, உண்மையே நாங்கள் கூப்பிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீரே எங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே பரவியிருக்கிற இந்த கொடிய வைரஸுக்காக ஆண்டவரே பாதத்திலே நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்கள் தேசத்திலே கஷ்டப்படுகிற இந்த கொடிய வைரஸினாலே தாக்கப்பட்டு ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் பலவீனத்தோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோரையும் ஆண்டவரே நீரே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வைரஸ் நிமித்தம் கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவல் தொடுவதாக கர்த்தாவே பூர்ண சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க.
ஆண்டவரே ஆறுதலையும் தேர்தலையும் கொடுங்கப்பா. எங்கள் பகுதியை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்திற்காக, மாநிலங்களுக்காக, அண்டை மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீரே கண்ணோக்கி பார்த்து எல்லோருக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலனையும் நீங்களே கொடுங்கப்பா. எல்லோரையும் காத்துக்கொள்ளுங்க, எங்களையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Praise the Lord.